மொத்தத்தில் விளையாட்டு என்பது ஆனந்த சமாச்சாரம். அதனால்தான் ஆனந்த பூர்ண வஸ்து ஒரு காரணமுமில்லாமல் காரிய ரூபத்தில் சிருஷ்டி என்று செய்வதை விளையாட்டு என்று, லீலை என்று சொல்வது. இத்தனாம் பெரிய பிரம்மாண்ட விளையாட்டு கல்பகோடி காலமாக நடக்கிறது. இன்னும் அப்படியே நடக்கப் போகிறது என்றால் அதன் ஆதார ஊற்றான அவள் எப்பேற்பட்ட ஆனந்த சக்தியாக இருக்க வேண்டும்? அலகிலா விளையாட்டு அது. அதாவது அளவு கடந்தது என்றால் விளையாடுகிறவள் அலகிலா ஆனந்த ரூபிணியாக இருக்க வேண்டும். ஆனந்தத்துக்கு நேர் விரோதமான சோகம், பயம், கோரம், குரூரம் ஆகியவற்றையும் லோக வாழ்க்கையில் அலகில்லாமல் இருந்தும் கூட அவள் பாட்டுக்கு இந்த விளையாட்டை பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் என்பதை பார்க்கும்போது அவளுக்கு வேற எத்தனையோ வித சக்திகளைச் சொன்னாலும் எல்லாவற்றையும் விட பெருசாக ஆனந்த சக்தியே இருப்பதாக தோன்றுகிறது. அவளுடைய மகா பெரிய ஆனந்த பொங்கலின் பொங்குதலின் மட்டுமில்லை, சர்க்கரை பொங்கலின் ருசி மாற்றத்திற்கு துளியூண்டு ஊறுகாய் மாதிரித்தான் இத்தனை குரூரம், அழுகை, பயம் எல்லாமே என்னும்படியாக அத்தனை சக்திகளையும் சேர்த்து பிடித்த ஆனந்த சக்தியாக அம்பாள் இருக்கிறாள். நமக்கு சின்ன சின்ன ஆனந்தங்களில் இருந்து, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஆனந்தத்தில் இருந்து அகண்ட ஆனந்தமான ஆத்ம சாட்சா்காரம் வரையில் சிற்றின்பங்கள், பேரின்பம் அத்தனையும் தருகிற ஆனந்த சக்தி அவள். பரபிரம்ம தத்துவத்தை ராதாகிருஷ்ண தம்பதியாக பார்ப்பவர்கள் ராதையை கிருஷ்ணனுடைய ஹலாதினி சக்தி என்றே சொல்வார்கள். ஹலாதம் என்றால் ஆனந்தம்தான். ஆனந்தம் வந்தால் என்ன அடையாளம்? சிரிப்பு, லாஃப் பண்ணுவது. லாஃப் என்ற வார்த்தைக்கு மூலம் ஜெர்மன் வழியாக வந்த சம்ஸ்கிருத ஹலாத் தான். உயிரின் ஸ்வபாவமே ஆனந்தம்தான். பிரேமையும் சௌந்தரியமும் ஆனந்தம் தரத்தான், ஆனந்தம் பெறவும் தான். உயிரும் உணர்ச்சியும் அறிவுமாக இருக்கிறதைத்தானே சித் என்று சொன்னது. லலிதா சகஸ்ரநாமத்தில் சித்கலா என்ற உடனேயே அடுத்த பேர் ஆனந்த கலிகா என்று வருகிறது. கலிகா முட்டு, அதற்கு அடுத்த பேர் பிரேமரூபா, ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்ட். மாயா உபகரணங்களாலேயே ஞான நிலை அடைய. இப்படியெல்லாம் இருப்பவளை மாயாசக்தி என்று மட்டும் பார்த்து கரித்து கொட்டி அவளுக்கு என்ன பூஜை என்றால் சரியில்லைதானே. ஆனால் நம்மை மாயையிலேயேதானே கட்டி போட்டு வச்சிருக்கா சுவாமி என்றால் அதற்குத்தான் சாக்த தரிசனத்தில், பக்தி மார்க்கத்தின் எல்லா தரிசனங்களிலுமே எதெல்லாம் மாயையாக கட்டுகிறதோ அதெல்லாமுமே தெய்வ சம்பந்தமாக்கி கொடுப்பது. மாயையும் ஞானமும் ஆப்போசிட்டாக இருந்தும் ஞானத்துக்கு வழியாகவே மாயா லோகத்தையும் இந்திரியங்களையும் மனசையும் பிரேமையிலும் சுத்தமான சௌந்தரியத்திலும் ஈடுபடுத்தி அவள் நினைப்பிலேயே ஆனந்தமாக தோய்ந்திருக்கும்படியாக பூஜை, ஸ்தோத்திரம் இத்தியாதியை கொடுத்திருப்பது. மனசு இப்படி நல்லதில் ஒருமுகப்பட்டு சித்த ஐக்காக்கிரியம் உண்டாகிவிட்டால் அப்புறம் ஞான விசாரம் தன்னால் ஈஸியாக வந்துவிடும். மாயாலோக உபகரணங்களாலேயே ஞானத்துக்கு போகத்தான் ஆச்சாரியாள் பக்தி மார்க்கத்தை செப்பனிட்டு கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்தே மனசையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஒரே வைராக்கியமாக இருக்க முடியும் என்று இருப்பவர்களுக்கு அதுகளை வைத்துக்கொண்டே பண்ண வேண்டியதான பக்தியும் பூஜையும் வேண்டியது இல்லை. அவர்கள் மாயையை அப்படியே உதறுவதற்கு அபியாசம் பண்ணி ஷார்ட்கட்டில் பிரம்மத்துக்கு போகக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு துச்சமாக ஒதுக்கி தள்ள வேண்டிய மாயையையும் லட்சியமாக அடைய வேண்டிய ஆத்மாவையும் பற்றி மாத்திரம் ஆச்சாரியாள் வலியுறுத்தி சொல்லி ஞானம், ஆத்ம விசாரம், அத்வைத சாதனை என்று வைத்தார். மற்றவர்களுக்கு கீழ்த்தரமான இன்பங்களில் போய் போய் மாயை கட்டில் மேலும் மேலும் கெட்டியாக மாட்டிக்கொள்ளும் மனசை உசந்த பரிசுத்தமான இன்பங்களான தெய்வஸ்மரணம், பூஜை, கதாசிரவணம், ஆலய தரிசனம், பகவத்குண கணானுபவம் முதலியவற்றில் ஈடுபடுத்தி தத்வாரா அதன் மூலமாக ஞானத்துக்கு பக்குவப்படுத்துவதற்காக பக்தி மார்க்கத்தை காட்டினார். அந்த கணக்கில்தான் மாயையை திட்டிய ஆச்சாரியாலே மகா மாயையான அம்பாள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணியதும். அத்வைதத்தில் மாயை என்று ஒதுக்கச் சொல்வதை ஒதுக்க முடியாதவர்களுக்காக பகவத் லீலை, பராசக்தி லீலை என்று பார்த்து தெய்வ சம்பந்தப்படுத்தி நினைக்க பண்ணுவதற்கே பக்தி மார்க்கத்தில் பூஜா ஸ்தோத்திராதிகள் என்று வைத்தது. மாயா பிரபஞ்சத்தில் உள்ள வஸ்துக்கள், அவற்றை ஆண்டு அனுபவித்து குட்டிச்சுவராக ஆகிற நம்முடைய இந்திரியங்கள், மனசாகிய எல்லாவற்றையும் கூட பூஜை, ஸ்தோத்திரம், புராணம், ஆலய தரிசனம், ஜபம், தியானம் என்று அந்த மாயைக்கு அதிகாரியாக இருக்கப்பட்ட மகாசக்தி விஷயமாகவே ஈடுபடுத்தி சுத்தமாக்குவது.
பக்தி உபாசனையில் நமக்கு போக்கிய வஸ்துவாக மைனர் என்று பரிகாசம் பண்ண வைக்கிற ஜவ்வாது பொட்டை அம்பாளுக்கு கந்தோபசாரம் என்று பண்ணுவது, வஸ்திர ஆபரணாதிகளை சார்த்துவது, வாகனாதிகள் ஏற்றி ஊர்வலம் விடுவது, வெறும் சாப்பாட்டை பிரசாதமாக்கி வடை பாயசம் சித்திரான்னம் சர்க்கரை பொங்கல் என்று நைவேத்தியம் பண்ணுவது, நமக்கு உல்லாசம் ஊட்டுகிற நிறுத்த கீத வாத்தியங்களை வெறும் கேளிக்கையாக இல்லாமல் அவளுக்கு மனசுருகி அர்ப்பணம் பண்ணுவது, சில்ப சித்திரங்கள் நம்மை கண்ணா பின்னா எண்ணங்களில் கொண்டு போகாதபடி தெய்வ சம்பந்தப்படுத்துவது, பஞ்சேந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் சம்பந்தப்பட்டதாகவே அவற்றையும் பகவத் பரமாக்குவதாகவே கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் என்ற பஞ்சோபசாரம் விதிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கை ஸ்துதியிலும் காதை கதா சிரவணத்திலும் கண்ணை தரிசனத்திலும் பிரயோஜனப்படுத்துவது, சரீரத்தை நமஸ்காரம் என்று கீழே கிடத்துவது, அங்க பிரதட்சணம் என்று உருள்வது, மனசை ஜபம் தியானம் என்பதில் உருட்டுவது, இப்படியாக பக்தி மார்க்கம் நாம் மாயையில் இருக்கும்போதே மாயா வஸ்துக்களாலேயே மாயா காரண மகாசக்தியிடம் பிடிப்பை உண்டு பண்ணி தருகிறது. மாயா சமாச்சாரங்களை லேசிலே தொலைத்து முழுக முடியாது. ரொம்பவும் விவேக வைராக்கிய பக்குவம் பெற்றவர்களைத் தவிர மற்ற எல்லாரையும் லோகமும் இந்திரியங்களும் இரண்டும் சேர்ந்து உண்டாக்குகிற பாசபந்தங்களும் வலிந்து வலிந்து இழுத்துக்கொண்டேதான் இருக்கும். அபக்குவ நிலையில் இருப்பவர்கள் நேராக அந்த இழுப்பை துண்டிக்க வேண்டும் என்று எத்தனம் பண்ணினாலும் லேசில் முடியாது. தொலைத்து முழுகுவது நம்மால் முடியாத காரியம் என்று ஆத்திரப்படுவதும் நாம் விமோச்சனமே பெற முடியாது என்று ஹோப்லெஸ்ஸாக நிற்பதுமாகவே ஆகும். அதற்காகத்தான் தொலைத்து முழுகாமல் மாயா சமாச்சாரங்களையே தெய்வ சம்பந்தமாக்கி கொடுப்பது. மாயைக்கு சகலத்திற்குமே காரணமான வஸ்துவிடம் பக்தி என்று அன்பு வைக்கச் சொல்லி அதை காரியத்தில் பூஜை தியானம் கானம் என்று பல தினசில் மாயா சாமக்கிரியைகளை கொண்டே செய்வதற்கு சொல்லிக் கொடுப்பது. இப்படி மாயா சமாச்சாரங்களையும் தெய்வ சம்பந்தப்படுத்திக் கொண்டே போனால் அவை நம்மை பாதிக்காது, பந்தப்படுத்தாது. மின்சார கம்பியை வெறும் கையால் தொட்டால் ஷாக் அடிக்கிறது. அதுவே கிளவுஸ் போட்டுக்கொண்டு பயப்படாமல் தொட முடிகிறது அல்லவா? அப்படி மாயா சமாச்சாரங்களையே தெய்வ நினைப்பு என்கிற கிளவுஸ் போட்டுக்கொண்டு கையாளும் போது அவை பாதிக்காது. நான் நினைப்பது சொல்லப்போவது விசித்திரமாக இருக்கலாம். ஆனாலும் அப்படி நினைப்பு வந்து சொல்லத் தோன்றுவதால் சொல்கிறேன். மாயா சமாச்சாரம் என்றேனே, அதில்தான் பிரத்யக்ஷ ஆத்ம அனுபவம் பெறும் சித்தியான உச்சகட்டம் தவிர பாக்கி எல்லாமே இருக்கிறது. ஞான சாதனை என்கிறதுமே கூடத்தான். சாதனை என்று பண்ண ஒன்று, அதை பண்ணும் சாதகன் என்கிற ஒருத்தன், பண்ணுவது என்ற காரியம் ஆகியவை வேறே வேறாக இருப்பதால் அதுவும் துவைதம்தான், அதாவது மாயைதான். மாயா சமாச்சாரங்களாலேயே மாயையை போக்கிக் கொள்வதில் ஒரு அங்கம்தான் அத்வைதத்திற்கான சாதனை கூட. இது ஒன்றும் நான் புதுசாக சொல்வதற்கு இல்லை, ஏற்கனவே சொல்வதுதான். குரு உபதேசிக்கிறதும் துவைதம்தான். ஆனாலும் அதனால் அத்வைத சித்தி அடையலாம். எப்படி என்றால், ஸ்வப்னத்திலே ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது, அது ஸ்வப்னம்தான். ஆனால் ஸ்வப்னம் கண்டவனோ உளறி அடித்துக்கொண்டு நிஜமான நனவு நிலையில் முழித்து கொண்டு விடுகிறான். ஸ்வப்ன சிங்கமே இவனை ஜாக்கிரத் எனும் விழிப்பு நிலைக்கு கொண்டு வருகிறது போலத்தான் மாயா கணாவான துவைத வாழ்க்கையில் குரு உபதேசிப்பதே ஒருத்தனை ஞானமான விழிப்பில் சேர்த்து விடுகிறது என்று சொல்வது உண்டு. அதனால்தான் சாதனை என்பதே துவைதம்தான் என்றுள்ள போது அத்வைத லட்சியத்திற்கு மாறான லட்சியங்களை உடைய சாதனைகளையும் கூடத்தான் நம்முடைய எண்ண ஓட்டத்தில் அவை இயற்கையாகவே வருகிற போது சொல்லிவிட்டு போவோமே. தெய்வபரமாக பிரயோஜனப்படுத்தும் போது எந்த துவைத விஷயமும் ஞான மார்க்கத்திற்கு யோக்கியதா சித்தியை கொடுக்கிறது என்னும் போது எந்த இதர மார்க்க சாதனையும் அதனுடைய சடங்குகள் சாஸ்திரங்கள் ஆகியவையும் அப்படி கொடுக்கத்தானே செய்யும். அதனால் நாம் பாட்டுக்கு ரிசர்வேஷன் இல்லாமல் எந்த சித்தாந்த ரீதியில் சிந்தனை போனாலும் அப்படியே ஸ்லோகம் பண்ணி கொடுத்து விட்டு விடுவோம் என்று ஆச்சாரியால் நினைத்தே சௌந்தர்யலகரியை அனுகிரகித்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதனால்தான் இதில் வைதிகம் தாந்திரிகம் அத்வைத துவைத விசிஷ்டாத்வைதங்கள் சைவம் சாக்தம் என்று எல்லாம் அங்கங்கே குரல் கொடுக்கின்றன.